Correct, correct. What I'm saying is when you're in nick, you will get through. But when you're not in nick in this format, it's too fast. அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா நிக் இல்லைன்னா நிக்கணும், கொஞ்ச நேரம் நிக்கணும், அப்புறமா நிக்க வந்துடும். அதுக்கு தான் சொல்றேன். அது கரெக்ட். அது இன்னைக்கு நடக்கும். சரி, பை தி வே எக்ஸாக்ட்லி பிரசாந்த் அப்படியே தூக்கினோம். சவுண்ட் கம்மியா இருக்கு அனீஷ். வீடியோ சவுண்ட் கம்மியா ஜனா? சவுண்ட் ஓகே. இல்ல now okay. Beautifully brought it to today's match. அழகா அத பேஸ்டே கொண்டு வந்தாச்சு. So what is the plan for today's match? How we are going to? What is the chances? 60-40, 50-50? வந்து இந்த 50-50 அதெல்லாம் இல்ல ஜனா. fully 100% இந்தியா தான். இது வந்து நம்மளுடைய வேர்ல்ட் கப் பண்றதுல கான்ஃபிடன்ஸ் தான். whoever has watched the pitch, இன்னைக்கு today's ground பேர் என்ன அதுவே எனக்கு தெரியல. பார்பேடாஸ்ல வந்து பார்பேடாஸோட எப்ப ஜெனரலா ரன் எவ்வளவு போகும் அங்க T20ல? பார்பேடாஸ் இஸ் ஓகே. லைக் என்னன்னா இது வந்து டே நைட் மேட்ச் கிடையாது, டே மேட்ச். சோ வந்து டே மேட்ச்ல ஈக்குவலா இருக்கும்ல டீம், ரெண்டு டீம் ஈக்குவல் பிட்ச். ஆக்சுவலா டே மேட்சஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் டே மேட்சஸ் you back them out. என்ன பொறுத்த வரைக்கும் you win the toss. நீங்க வந்து சேசிங் போக வேணாம். You take batting. நீங்க வந்து you go for runs. Even if you hit in Barbados, if you hit 165 to 170, I think Barbados score average enna? What is the runs they can score? I think average score is 160 to 170. Yeah. So it is better than Chepauk pitch in IPL, yeah. Very much better. What kind of a pitch is it? A bowling pitch, is a spinner or a seamer? It's a dry wicket. Like, dry now mari it's not a fast wicket. Flat pitch. It's a slow turn aguma, ball turn aguma. Yeah, turn agum. Yeah. நம்மளுக்கு அக்ஷர் பட்டேல் ஜடேஜா ஸ்பின்னுக்கு அந்த பிட்ச் கரெக்டா ஒர்க் ஆகும். டர்ன் ஆகுமான்னு சொல்ல முடியாது. இல்ல பால் ஷோரா டர்ன் ஆச்சுன்னா அது இந்தியா சைடுல டர்ன் ஆற சமயம் அது. லைக் நான் சொல்லிட்டா சவுத் ஆப்பிரிக்கா டசன்ட் பிளே ஸ்பின் வெல். சோ யார் போட்டாலும் ஸ்பின் கொஞ்சம் கஷ்டம் தான். எக்ஸெப்ட் கிளாசன் இஸ் கிளாஸ். சோ அகைன் ஸ்பின். பட் இன்னொரு பாயிண்ட் இதுல நீங்க எல்லாம் நோட் பண்ண வேண்டியது, ஓவர் நைட் பயங்கர ஹெவி ரெயின் வந்திருக்கு பார்படாஸ்ல. So again the pitch would be under covers, and then how quickly அங்க வந்து weather வந்து dry ஆகி அப்புறம் வந்து அவங்க அந்த அவுட்ஃபீல்ட் எல்லாம் குவிக் பண்றாங்க. tropical storm it seems Barbados. ஆமா. சோ அதனால அது ஐலண்ட் பிளேசஸ்ன்றதுனால நம்மளுக்கு வந்து சவுத் அமெரிக்கால இருக்கு. சோ அதனால இங்க மோஸ்டா வந்து இங்க டார்னடோ அதெல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க இங்க சவுத்ல. சோ அதனால weather was bad last night. இன்னைக்கு வந்து I think it should get better. So which means still we can stick to point number 1. It is a 160-170 pitch. Point number 2, it is not a big streaming pitch. Point number 3, it is a spin. Okay, helpful to spinner than compared to bowling. Very fast, but it is not a spin pitch also. Correct? It's a mediocre pitch. Correct. Yeah, that's right. So Rabada, how will be Rabada not guess or Rabada இன்னொரு player, what is his name? Marco Jansen. Actually பார்படோஸ்ல வந்து லாஸ்ட் மேட்ச் முடியச்சே நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன். there will be bounce ன்னு சொன்னாங்க. so if you see Rabada, Nortje, Jansenலாம் they three are tall bowlers, and உங்களுக்கு வந்து they can also உங்களுக்கு அந்த bouncers போட்டாங்கன்னா it will be very tough. actually bounce இருக்கு அந்த pitchல நான் heard of. So that might be a changing point. Batting வந்து இந்தியா கொஞ்சம் பார்த்தா bowling better, right? Yeah, ஆமா. ஏன்னா அவங்க பேஸ்க்கு பவுன்சர் போட்டாங்கன்னா it will be tough for Indian batsmen. மீசோவிச்சுக்கு வந்ததுன்னா யான்சன் மீசோவிச்சுக்கு வந்ததுன்னா ஏன்னா the only tall player in your team is Dubey. நீங்க அதோட வந்து you have to play themனா கொஞ்சம் நின்னு பார்த்து ஆடியாங்க. ஃபர்ஸ்டே ரன்ஸ் போக கூடாதுன்றது என்னோட சஜஷன். காலே நவுத்தாம இந்த வாட்டியும் துபே அவுட் ஆனது காலே நவுத்தல. அப்படி சொல்ல முடியாது. ஷேவாக் இஸ் நாட் a கால் நவுத்தற பேட்ஸ்மேன் கிடையாது. ஷேவாக் போய் நம்ம துபேவோட கம்பேர் பண்ண முடியுமா? இல்ல அப்படி கிடையாது. நான் யாரோட கம்பேர் பண்ணல. ஷேவாக்லாம் பெரிய சர்வெண்ட். நான் சொல்றது என்னன்னா
கால் நவுத்துறதை வச்சு நம்ம பேச முடியாது. அவன் ஆடல, அவன் காலை நவுத்துறானோ கையை நவுத்துறானோ 6 நவுத்தினா சரி, அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. இல்ல அது அவன் வந்து ஒரு பால் 2 பால்ல அடிச்சுட்டு அவுட் ஆனா பரவாயில்ல, அது ஒரு 10 பால் வேஸ்ட் பண்றான். அதுதான் நம்மளுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஒரே பால் தானே, லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் அது போதும் நம்மளுக்கு, அது போதும். சீகா சொல்ற மாதிரி அவர் வந்து பெவிலியன்லயே அவுட் ஆயிட்டு தான் உள்ள வந்தாரு. உள்ள வச்சு பெவிலியன்ல அவுட் அவர் கான்ஃபிடன்ஸா இல்லப்பா. See, you are hiding him. Why should you hide a player? See, I'm telling you, first match, I repeat, Dubé, when he was not performing first match, second match he was giving bowling. எனக்கு தெரியும் Dubé bowlingலாம் எனக்கு அவருக்கே மறந்துருக்கும். அந்த சமயத்துல ரோஹித் சர்மா wants to prove a point. அவருக்கு bowling முட்டை அதான் அன்னைக்கு சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பிங் கூட கொடுத்திருப்பாரு. விட்டா எப்படியா Dubé ப்ரூவ் பண்ணோம். Like I won't say Dubé's selection is wrong. Still, selection is not wrong. Yeah, because the thing is, if he clicks, of course he's not clicking now. If he clicks, for example, if he gets Maharaj and Shamsi out of the attack, he has done his job. Okay, he has done his job. So all someone has to hit Shamsi out of the attack. I think Dubé has that because he's a left-hander. Shamsi இன்னைக்கு ஆடுவாரா? இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் bowler ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன? பாட்மன். ஆக்சுவலா நான் அதான் சொல்ல வந்தேன். இந்த பிட்ச்ல ஐ திங்க் ஷம்சிக்கு பதிலா பாட்மன் மைட் பி a slightly better choice ன்னு எனக்கு தோன்றுது. ஏன்னா ஃபாஸ்ட் bowling அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால ஐ திங்க் பாட்மன் should play today's match. ஏன்னா ஷம்சி வந்து துபே அண்ட் 3 பேஸ் bowling அட்டாக் இருக்குல்ல அனீஷ். இப்ப பாத்தீங்கன்னா ரபாடா, நார்கே, அதுக்கப்புறம் வந்து யான்சன் இருக்கான். அவங்க வந்து பாட்மேனை விளையாட வைக்கிறது டவுட்ஃபுல். ஏன்னா வந்து மகாராஜும் சம்ஷியும் கண்டிப்பா விளையாடுவாங்க 11ல. சோ அவங்களுக்கு வந்து பேட்டிங் டெப்த் வேணும். என்னன்னா ஷாம்சி வந்து இஸ் a Chinaman bowlerல, லைக் எப்படி குல்தீப் எஃபெக்ட் இருக்கோ அதே மாதிரி ஷம்சி has that effect as well. So and if somehow spin if somehow Chinaman மாதிரி நீங்க போட்டா பரவாயில்லப்பா, மேட் இன் சைனா மாதிரி போட்டாருன்னா அடிதான் இந்தியா கிட்ட. அவன் ஒரு 4 overs போடுவான். அவன் வந்து வாஷிங்டன் சுந்தர் மாதிரி இந்த பவர் பிளேல ஒரு 4 ஓவர் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மார்க்கமும், டிபெண்டிங் ஆன் தி பிட்ச். என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவோட இன்டென்ட் தான் முக்கியம். ஆக்சுவலி his intent is ரோஹித் சர்மா from world cup first 50 over world cupல இருந்து அவுட் கிட்டலாம் is not, he is sacrificing his own innings. He is least bothered. ரோஹித் சர்மா, you call him, no problem, you call him whatever you want, he is not bothered. He wants to hit every ball. He is least bothered about fans. Winning losing is not his problem. He wants to hit every ball. He is very clear in his intent. But one thing is, in the Indian lineup fullave whoever comes, ipo Rohit kadha ipo Kohli vandu we were telling he was focusing on strike rate. Next one, if you see Rishabh Pant, he is also going for shots. Vanda udane adikiradhu. After that you see Hardik Pandya, Dubé, ivangalamo they are going for shots. Surya Kumarum vandu he is going for shots. So ஒரு அடிக்கிற மைண்ட் செட்லயே தான் வந்து இந்தியன் டீம் இருக்கிறதுனால it's a positive thing. T20 அதானே கரெக்ட். பேட் ஃபர்ஸ்ட் and defend, அதுதான் மந்த்ரா. இப்போ வந்து நம்ம டீம்ல வந்து பார்த்தேன்னா ரோஹித் has succeeded in couple of matches, Sky has succeeded in couple of matches, Hardik has succeeded in couple of matches, Pant 1 or 2 match, I don't know. Pant வந்து கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இந்த லாஸ்ட் 2 கேம்ஸ்ல தான் 2 கேம்ஸ்ல. சோ இவங்க இப்போ வந்து நமக்கு கோலியும் துபேவை தவிர ஜடேஜா கூட வந்து போன மேட்ச் ஓரளவுக்கு நாட் பேட். இன்னொன்னு நம்ம நோட் பண்ண வேண்டியது அக்ஷர் பட்டேல் also is contributing with the bat. Red somewhere ஜடேஜா said that நான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, வேணா வேற யாருக்கா சான்ஸ் கொடுன்னு ஜடேஜா எங்கயோ எழுதினத படிச்சேன். அது உண்மையா பொய்யா தெரியல. அனீஷ் ஜடேஜா நான் சரியா இல்லனா எனக்கு பதில் வேற ஆளு கூட சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னார்ல எங்கயோ. அது ஐ திங்க் இட்ஸ் a rumor. அந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் அது